தேவனுக்கு பிரியமற்ற சிறிய செயல்கள் பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும். பாருங்கள், காயினின் சின்ன எரிச்சல் தான் அவன் சகோதரன் ஆபேலை கொலை செய்வதற்கும் அவன் சாபத்துக்கும் காரணமாக அமைந்தது. வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாயிருந்தும் மோசேயின் சின்ன கோபம்தான் அவன் கானானை காண முடியாமல் போக காரணமாக அமைந்தது. துதிப்பதிலோ வீரன், ராஜாவாம் தாவீதின் ஒரு சிறிய சோம்பல் தான் அவன் மாடியில் உலாவிய போது பத்சேபாளின் இச்சையில் விழ காரணமாக அமைந்து விட்டது. நீதிமானாயிருந்தும் லோத்துவுக்கு சோவார் மேல் இருந்த சின்ன எதிர்பார்ப்புதான் அவன் குடும்பமே சிதைய காரணமாக அமைந்து விட்டது. விசுவாச வீரனாயிருந்தும் ஆபிரகாமின் சின்ன தடுமாற்றம் தான் துஷ்ட மனுஷன் இஸ்மவேல் பிறப்பதற்கு காரணமாக அமைந்து போனது. முற்பிதாக்களின் மகனாயிருந்தும் ஏசாவின் அற்பமான கூலின் மேல் ஏற்பட்ட சின்ன ஆசையும் சகிப்புத்தன்மையற்ற காரியமும் தான் ஏசாவின் ஆசீர்வாத இழப்பிற்கு காரணமாக அமைந்து விட்டது. சிம்சோன் ஆவியின் வல்லமையை அளவில்லாமல் பெற்றிருந்தும் அவனுக்கு இருந்த சின்ன பெண் ஆசைதான் அவன் பேரழிவை காணவும் அவமானம் அடையவும் காரணமாக அமைந்து போனது. சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாயிருந்தும் அவனுடைய சிறிய அவசரம், சத்துருக்கள் மேல் இருந்த பயம் அவன் தன் ராஜ்யபாரத்தையும் கிருபையையும் இழந்து தேவ கோபம் சுமக்கவும் காரணமாக அமைந்து போனது. ஏவாள் பூமியில் உள்ளோருக்கெல்லாம் தாயாக இருந்தும் ஏதேனில் பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அவளின் சின்ன கீழ்ப்படியாமைதான் ஆதாமின் வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைந்து போனது. பிரியமானவர்களே, இப்படி வேதத்தில் வீழ்ந்தவர்களெல்லாம் சின்னதுதானே என்று நினைத்த காரியங்களே. எனவே சிறிய காரியம் என நினைத்து சீரழிந்து போவதை விட சின்ன காரியம் என்றாலும் தேவையற்ற சுவாவங்களை சாகடித்திடுவோம். கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மாவனைத்தையும் உப்ப பண்ணுமே, அதுபோல சிறிய பாவம் என்று எதையும் நினைக்காமல் உடனே அதை மனதிலிருந்து களை எடுப்போமா?